अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह व नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। वअश्हदु अल्ला इलाहा इल्लल्लाह वअश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் தங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் அல்லாஹுவை குறித்து பேசப்படுகின்ற இந்த மார்க்க சபையில் ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலக்காவிரி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த திருமுனை கூட்டத்தில் இறை செய்தியை இறுக பிடித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இறை செய்தியை இறுக பிடித்த இப்ராஹிம் நபி, இந்த தலைப்பில் ஏன் நாம் பேச வேண்டும்? ஒரு மாத காலம் அஜெண்டாவாக இந்த மாதம் முழுவதும் இப்ராஹிம் நபி இறைவனால் கொடுக்கப்பட்ட வஹீக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள், இறைவன் நிகழ்த்திய அறிவுரைகளுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும், இதை குறித்து நாம் ஏன் பேச வேண்டும் என்றால், திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை போதனைகளை சொல்லுகிறார். உலகத்தில் மனித குலத்தை இறைவன் படைத்து மனிதர்கள் வழி தவறுகின்ற பொழுது மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்புவான். அந்த இறை தூதர்களுடைய நோக்கத்தை பற்றி இறைவன் சொல்லி காண்பிக்கிறான். திருமறை குர்ஆனினுடைய அறிவுரைகளில் இறைவன் பேசுகின்ற பொழுது, வமா அர்சல்னா மிர் ரசூலி இல்லா லியுத்இ பிஇذனில்லாஹ், இந்த தூதர்கள் எதற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றால், தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் எதற்கு என்றால், இல்லா லியுத்ஆ பிஇذனில்லாஹ், அல்லாஹுவினுடைய விருப்பப்படி இறைவனுடைய கட்டளைப்படி மக்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்களை நாம் அனுப்புகிறோம். இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை இறைவன் தெளிவுபடுத்துகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இஸ்மாயில் நபி யாராக இருந்தாலும் சரி, எல்லா இறை தூதர்களும் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்றால், மக்கள் அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ, அல்லாஹ் எதை அறிவுரையாக சொல்லுகிறானோ, அந்த அறிவுரையின்படி அந்த கட்டளையின்படி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக மக்கள் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்களையே நாம் அனுப்புகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு இடத்தில் இறைவன் பேசுகின்ற பொழுது, யார் அல்லாஹுவுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ இவர் வெற்றி பெற்று விட்டார். வெற்றியாளர்களுடைய அடையாளமாக, இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக இறைவன் பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய குணம், அவர்களுடைய பண்பு எல்லாம் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவார்கள். இன்னமா கான கவுலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுவின் தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டால் மூமின்களுடைய பண்புகள், மூமின்களுடைய சொற்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இதோ
நாங்கள் செவியுற்றோம், சமீனா வ அத்தானா, நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். இறைவனுடைய அறிவுரையும் இறை தூதருடைய போதனைகளும் மூமின்களுக்கு சொல்லப்பட்டால் மூமின்களுடைய குணங்கள், மூமின்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் செவியுற்றோம், எங்களுக்கு சொல்லப்பட்டது, அத்தானா, நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். இறைவன் ஒரு செய்தியை சொன்னால், இறை தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு கட்டுப்படுபவர்களாக மூமின்கள் இருப்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அவரிடத்தில் அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான அறிவுரையை சொல்லுகிறான். இஹ்பித்தும் மின்ஹா ஜமீஆ, இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் இறங்குங்கள். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாயே, நான் காட்டிய வழியை, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவருக்கு எந்த கவலையும் எந்த சிரமமும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான போதனை, ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய போதனை. இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் இறங்குங்கள். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஏங்கிட்ட இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்குமான அறிவுரைகள், போதனைகள் ஏங்கிட்டேருந்து உங்களுக்கு வரும். நான் சொல்லுவதை யார் பின்பற்றுகிறீர்களோ, நான் சொல்லுவதை யார் கடைபிடிக்கிறீர்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பார்கள். அப்படி வாழ்ந்து காண்பித்த இறை தூதர்களில் முக்கியமான ஒரு இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஒரு அறிவுரை சொன்னால், இறைவன் ஒரு கட்டளை விதித்து விட்டால் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதில், அதை கடைபிடிப்பதில் மிக தெளிவாக ஆணித்தரமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு அறிவுரை சொல்வான், இப்ராஹிமே இதை செய்யுங்கள் என்று கட்டளையிடப்படும், இப்ராஹிமே நீங்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிடப்படும். இப்ராஹிம் நபி மறுபேச்சு பேச மாட்டாங்க. இறைவா, என்னால முடியாது, சிரமமா இருக்கும், இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு இது சாத்தியமா, கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறோம், எந்த பேச்சும் கிடையாது. அல்லாஹ் விதித்து விட்டால் அதை அப்படியே ஏற்று செயல்முறைப்படுத்துகின்ற, நடைபடுத்துகின்ற ஒரு தூதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நாம் இப்ராஹிமுக்கு கட்டளையிடுவோம், இப்ராஹிமிடத்தில் இப்ராஹிமே ஒரு அறிவுரையை சொல்லி கட்டுப்படுங்கள் என்று சொல்லுவோம். அஸ்லீம், இப்ராஹிமே கட்டுப்படு. மறுவார்த்தை இப்ராஹிம் சொல்வார், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அது எவ்வளவு பெரிய அறிவுரையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகின்ற அறிவுரையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய அறிவுரையாக இருந்தாலும் சரி, ஒரு அறிவுரை சொல்லப்பட்டு இப்ராஹிமே இதற்கு கட்டுப்படு என்றால் மறுபேச்சு இல்லாமல் அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இப்படி கட்டுப்பட்டால் தான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதில் எல்லா நபிமார்களும் தெளிவாக இருந்தார்கள். மூமின்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் சாதாரண அறிவுரைகள் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் எப்படிப்பட்ட அறிவுரைகள்? அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை கேட்கிறார், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா சாலிஹான குழந்தையை தா. குழந்தையை அல்லாஹ் தருகிறான். குழந்தையை தந்துவிட்டு கடைசி வயதான காலத்திலே பிள்ளையை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் குழந்தையை கொடுத்து விட்டான், எவ்வளவு பெரிய ஆனந்தம், பெரிய மகிழ்ச்சி. மனைவி, கணவன் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி. அல்லாஹ் அடுத்து ஒரு கட்டளை இடுகிறான், அடுத்து ஒரு அறிவுரை சொல்லுகிறான், இப்ராஹிமே உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளையையும் பாலைவனத்தில் விட்டு விட்டு வர வேண்டும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபேச்சு பேசல. கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு வருகிறார்கள். மனைவி கேட்கிறார்கள், இப்ராஹிமே எங்க திரும்பி போறீங்க? ஒரு பதிலும் இல்லை. நடந்து போயிட்டு இருக்கிறார். மறுபடியும் கேட்கிறாங்க, இப்ராஹிமே எங்க போறீங்க? மறுபடியும் சொல்லுகிறார்கள். மூன்றாவது முறை கேட்கின்ற பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா? நாம் ஆமா, அல்லாஹ் தான் கட்டளையிட்டான். அப்ப போங்க, அல்லாஹ் பார்த்துப்பான். நீங்கள் பாருங்கள், இதை நாம் பயான்களில் வார்த்தைகளில் சொல்லுகிறோம். ஒரு குழந்தையை பெறுகின்ற பொழுது இங்கே இருக்கிற தாய்மார்கள், இங்கே ஒன்று குழுமி இருக்கிற தகப்பன்மார்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உங்களுடைய வயிற்றில் இருக்கிற சிசு உங்களுடைய வயிற்றிலிருந்து வெளியில் வருகின்ற பொழுது அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு. அப்படி பிறந்த குழந்தையை நீங்கள் தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் விட்டுவிட்டு வர வேண்டும்னா ஒரு தாயாக உங்களுடைய உள்ளம் அதை ஏற்குமா? ஒரு தகப்பனாக உங்களுடைய உள்ளம் அதை ஏற்குமா? காலையில ஒரு சகோதரர் பேசினார். அந்த சகோதரர் பேசும்போது சொன்னாரு, அவங்க பையனை, சின்ன பையனை இஃப்லு மதரசால கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. இஃப்லு மதரசால விட்டுட்டு உம்மா வாப்பா உம்மா அண்ணே எல்லாரும் பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போனா சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. அந்த பையன் தட்டை எடுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக லைன்ல போய் நிற்கிறான். அந்த சகோதரர் காலையில சொல்றாரு, பாய் அதை பார்த்த உடனே எங்களை அறியாமல் எங்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வந்துருச்சு பாய். நான் அழுவுறேன், எங்க உம்மா அழுவுறாங்க. வீட்டுல சாப்பிடுற தட்டை எடுக்க மாட்டான், வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்து வச்சாதான் சாப்பிடுவான். இன்னைக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போய் லைன்ல நிற்கின்ற பொழுது எங்களை அறியாமல் கண்களில் இருந்து தண்ணீர் வந்தது. யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளை 2 வயது 3 வயது யாருமே இல்லாத ஒரு தனி காட்டில ஒரு ஹாஸ்டல்ல, ஆட்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு வர உங்களுக்கு மனம் வருமா? பிள்ளைய காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா சாயங்காலம் வீடு திரும்புகின்ற வரை முழுக்க முழுக்க பிள்ளையுடைய சிந்தனையிலேயே இருப்போம். கணவர் எங்கேயோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பார். 10 போன் வந்துடும், பிள்ளை வந்தானா? ஸ்கூல் 4 மணிக்கு முடியும், 4:15 ஆகும், 4:20 ஆகும், பையனை காணும். ஆள் அங்க பதட்டம் ஆயிடுவாரு. வேலையே போனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு என்னாச்சு போய் பார்ப்போம் வா. அவ்வளவு பெரிய பாசம், அளவு கடந்த பாசம், இதை விட பல மடங்கு பாசம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. வயதான காலத்தில் அல்லாஹ் குழந்தையை தருகிறான். குழந்தையை கொடுத்த மாத்திரத்தில் உன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வானா? சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பழகுவதற்கு ஆட்கள் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று தெரிந்தாலும் பரவாயில்லை, இறை கட்டளை வந்து விட்டது. இறைவன் உத்தரவிட்டு விட்டால், இறைவன் அறிவித்து விட்டால் அதற்கு நாம் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். இப்ராஹிம் நபி கட்டுப்பட்டார். சரி, பிள்ளையை பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தாச்சு. திரும்பி பிள்ளையை பார்க்க போகின்ற பொழுது அல்லாஹ் அடுத்து கட்டளையிடுகிறான், உன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடு. அப்போ பச்சிலம் பிள்ளை, கேள்வி கேட்கிற வயசு இல்லை. இப்ப பிள்ளை நல்லா வளர்ந்துட்டாரு. வளர்ந்த பிள்ளையை பல நாட்களுக்கு பிறகு பார்க்கிறோம். பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளையை ஆறு தழுவி கட்டி அணைத்து தழுவுகின்ற தகப்பனுக்கு சொல்லப்படுகிற போதனை, உன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடு. நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளையை நீங்களே கொலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்களால் செய்ய முடியுமா? எப்படி உள்ளம் பதைக்கும். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக கிடைத்து விட்டார்கள், மல்லாக்கப்படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்க செய்யுங்க வாப்பா, நீங்க பொறுமையாளரை பார்ப்பீங்க. என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிடைத்து விட்டார்கள். அவர்களை அறுப்பதற்காக செல்லுகின்ற பொழுது ஒரு வினாடி நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு இறை கட்டளையை யாராவது கடைபிடிக்க முடியுமா? கையில் ஆயுதத்தை இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். தன்னுடைய மனைவி என்ன நினைப்பால், என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும்? எதுவும் இல்லை.
ஒரே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். என்னுடைய ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்ட கட்டளை, என்னுடைய இறைவனால் சொன்ன அறிவுரை எனக்கு கெடுதி விளைவிப்பதற்காக சொல்ல மாட்டான். என்னுடைய மகனை அறுக்க போகிறேன் துணிந்தார். அல்லாஹ் அதுக்கு பதில் ஆட்டை அறுத்து பலியிட சொன்னான். இப்படி ஒரு இறை கட்டுப்பாடு, இப்படி வகைக்கு கட்டுப்படுகின்ற தன்மையை நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பார்க்க முடியுமா? மகனையும் மனைவியையும் பாலைவனத்தில் விட்டு வர சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், போய் விட்டுட்டு வராரு. மகனை அறுக்க சொல்றா, அறுக்கிறாரு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த இப்ராஹிமுக்கு நாம் எவ்வளவு பெரிய சோதனை வைத்தாலும் சரி எல்லாத்திலும் வெற்றி பெற்றுவார். மறு பேச்சு கிடையாதுங்க. அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், இறைவா நீ சொல்லு, நான் செய்கிறேன். அதை செய்வதால் என்னுடைய உயிர் பிரிந்தாலும் அதை நான் நடைமுறைப்படுத்துவேன். அப்படி இறை செய்தியை பற்றி பிடித்தார்கள். இறைவனுடைய கட்டளைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பளித்தார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள், இறைவனுடைய அறிவுரைக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான், இறைவனுடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படியே நம்முடைய சமூகத்தை திரும்பி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெரும் பெரும் இறை தூதர்களை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்த நாம், அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் வாழுகிற நாம், அவ்வளவு பெரும் பெரும் சோதனைகளை, இறை கட்டளைகளை நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நாம், இறைவன் சொல்லுகிற அடிப்படை அறிவுரைகளை கூட நாம் கடைபிடிப்பதில்லை. நாமெல்லாம் மூமின்கள் தானே, நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானே, அல்லாஹ் ஒருவனை தானே நம்முடைய இறைவனாக ஏற்று செயல்படுகிறோம். குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டது என்று நம்புகிறீர்களே, ஹதீஸ்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சுயமாக சொன்னது இல்லை, இறைவனுடைய செய்தித்தான் என்று நம்புறீங்களே. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. இந்த முஹம்மது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், இவர் பேசுவதெல்லாம் நாம் அறிவிக்கும் வகை செய்தித்தான். அதை நம்புறீங்களே. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று நம்புகிறோம். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் எங்களுடைய வழிகாட்டி முகம்மது என்று நம்புகிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்புகிறோம். ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்று நம்புகிறோம். ஆனால் குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ சொல்லப்பட்ட இறை செய்திகளை பின்பற்றுகின்ற, கடைபிடிக்கிற முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்லி இருப்பான், ஒரு இறை செய்தி அறிவுரை சொல்லப்பட்டிருக்கும். தெளிவாக தெரிந்ததற்கு பின்பாகவும் உலக ஆதாயத்திற்காக, உலக இன்பத்திற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை, இறை போதனைகளை தூக்கி எறிந்துவிட்டு உலகத்தினுடைய ஆசாபாசத்தில் மூழ்கிற சமூகம் நம்முடைய சமூகம். உதாரணத்துக்கு பாருங்க, இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் தொழுகை என்ற வணக்க வழிபாடு, தொழுகையை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்காது. மாற்று மத நண்பர்கள் கூட சொல்வார்கள், முஸ்லிம்களா பாய்மார்களா 5 வேளை தொழுவாங்கப்பா டெய்லியும். இங்கு வந்திருக்கிற முஸ்லிம்களுக்கு தொழுகையை குறித்து எல்லா செய்தியும் தெரியும். தொழுதால் என்ன நன்மை, தொழாமல் இருந்தால் என்ன, எல்லாம் தெரியும். நம்பிக்கை கொண்டவர்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை தெரியும். நாளை மறுமையில் அதான் முதல் கேள்வி தெரியும். தொழாதவர்களுக்காக சக்கர்னூர் நிறைய இருக்கு, அதுவும் தெரியும். ஃபஜர் தொழுகையினுடைய நன்மை, இஷா தொழுகையினுடைய நன்மை, ஒவ்வொரு வக்தையும் எப்படி எல்லாம் தெரிந்ததற்கு பின்பாகவும் தொழுகையின் பக்கம் சரியாக இருக்கிற முஸ்லிம்கள் எத்தனை பேர்?
இங்கு வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், பாய், நாங்கள் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகை சரியாக நிறைவேற்றுகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு காலையில் சுபூஹ் தொழுவாத எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் இல்லை, சுபூஹே தொழுவாத பெண்கள் இருக்கிறார்கள். லுகர் கிடையாது, அசர் கிடையாது, மக்ரிப் எந்த வக்தும் கிடையாது. பெருநாள் தொழுகை, ஜும்மா தொழுகை, அது மட்டும்தான் நம்முடைய சமூகத்துக்கு. இங்க இருந்து வியாபாரம் பிசினஸ் பண்றதுக்காக மேலக்காவல இருந்து டெல்லி வரைக்கும் போவார். 2 நாட்கள் 3 நாட்கள் பயணப்பட்டு வியாபார பொருட்களை வாங்குவதற்காக செல்லுவார். பக்கத்தில் இருக்கிற 100 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு வர மாட்டார். ஆனால் நாம் எல்லாம் யார்? அல்லாஹுவை நம்புகிற, குர்ஆனை நம்புகிற, நபியை நம்புகிற, இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிற முஸ்லிம்கள். முஸ்லிம்னா என்னங்க அர்த்தம்? கட்டுப்பட்டவன். அல்லாஹ்வுடைய எந்த அறிவுரைக்கும் கட்டுப்பட மாட்டோம். அல்லாஹ்வுடைய எந்த போதனைக்கும் கட்டுப்பட மாட்டோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை வணக்கமாக இருக்கிற தொழுகையிலேயே நாம் சரியாக இருக்க மாட்டோம். ஆனால் முஸ்லிம்கள், யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் தொழுகையில் சரியாக இருக்கிறீர்களா? இறைவனால் சொல்லப்பட்ட இந்த இறை செய்தியை பின்பற்றுவதில் நாம் சரியாக இருக்கிறோமா? முக்கியமான தொழுகை அவுட். ஏன்? நைட்டு முழுக்க கடுமையான வேலை பாய். கடையில காலையில போய் 10 மணிக்கு உட்கார்ந்தோம்னா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 12 மணி ஆயிருது. அதுக்கப்புறம் எங்க ஃபஜருக்கு சுபுவுக்கு எந்திரிக்கிறது? பல தாய்மார்களுக்கு சுபுஹ் தொழுகை காலையில 8 மணிக்கு தான். எப்படி நாம் இறை செய்திகளை கடைபிடிக்கிறோம் என்று பாருங்கள். அடுத்து நீங்க பார்க்கலாம், நம்முடைய சமூகத்தில் ஒழிக்க முடியாத, ஒழிக்கவே பட முடியாத ஒரு குணமாக இது இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பயணப்பட்டு போறப்போ எங்கே இருந்தாச்சும் இசை சப்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய 2 விரல்களால் காதுகளை பொத்திக் கொள்வார். இசை இஸ்லாத்தில் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்தின் நிலை என்ன? இசை இஸ்லாத்தில் ஹராம். அருவருப்பான கேவலமான காட்சிகள், ஆபாசமான பேச்சுகள் நிறைந்த வார்த்தைகள் திரைப்படங்களில், நாடகங்களில் ஒளிபரப்பப்படுகிறது, தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த பாடல்களை விட்டு, திரைப்படங்களை விட்டு, நாடகங்களை விட்டு இன்றைக்கு விலகி இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தெளிவாக தெரிகிறது. ஒரு விஷயம் தெரியலனா பரவாயில்லை, அல்லாஹ் இசையை ஹராமாக்கி இருக்கிறான். திரைப்படம் பார்க்க கூடாது, நாடகம் பார்க்க கூடாது, எல்லாம் தெளிவாக தெரிந்ததற்கு பின்பாகவும் நாம் அதை செய்கிறோம் என்றால் இன்னைக்கு நம்ம சமூகத்துல சர்வ சாதாரணமா போயிடுச்சுங்க. நீங்க பாருங்களேன், இந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய அறிவுரை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம வீட்டில் டிவி ஓடுது, அல்லது ஒரு சினிமா படமோ நாடகமோ ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு வீட்டுக்கு ஒரு ஆலிம்சா வரார், அல்லது கிளை நிர்வாகிகள் வருகிறார்கள். நாம் என்ன செய்வோம்? முதல் வேலையாக டிவியை ஆஃப் பண்ணுவோம், இல்லைன்னா அது நியூஸ் சேனலுக்கு மாறும். ஏன்? அவர் பார்த்தா தப்பா நினைச்சிருவார்ல. கிளை நிர்வாகி என்ன நினைப்பாரு, ஆலிம்சா என்ன நினைப்பாரு? ஒரு சாதாரண மனுஷன். தவறு என்று தெரிகிறது, தெரிந்தும் நாம் அதை செய்கிறோம். நம்மால் அதிலிருந்து விலக முடியவில்லை.
நம்மை விட சாதாரணமான ஒரு மனிதன், நம்மை போன்ற சாதாரணமான மனிதன், அந்த மனிதனுக்காக டிவியை ஆஃப் பண்ற, சினிமா படத்தை ஆஃப் பண்ற, பாடல்களை ஆஃப் பண்ற இந்த சமூகம் யாரை அகிலத்திற்கெல்லாம் இறைவனாக அதிபதியாக எடுத்துக்கொண்டோமோ அந்த இறைவன் பார்க்கிறான் என்ற நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டானே நாளை மறுமையில் நிற்க வைத்து கேள்வி கேட்பான் என்ற பயம் இல்லாமல், அல்லாஹ் சொல்லட்டும்பா என்ன போதுக்கு சினிமா படம் பார்க்க கூடாது, ஆபாசம் பார்க்க கூடாது, இசை கேட்க கூடாதுன்னா இருக்கட்டும், என்னப்போ 4 செவத்துக்குள்ள நாங்க வீட்டுல கேட்டுக்கிறோம். எப்படி மறுமையில் வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இதனால் வழி தவறி போறாங்க தெரியுமா? மதரசாவில் பாடம் நடத்துகிறோம், சினிமா படம் பார்க்காதே, நாடகங்கள் பார்க்காதே, அல்லாஹ்வுடைய தண்டனைகள் மிக மோசமாக கடுமையாக இருக்கும். பயங்கரமா மக்தம் ஆயிஷால பாடம்லாம் எடுத்து மதரசா முடிஞ்சு நடந்து வரும் பொழுது 2 பேரும் பேசிட்டு வருவாங்க, நெருப்பு பயங்கரமா இருக்குமாப்பா, அல்லாஹ் 69 மடங்கு அதிகமா இருக்குமா, நெருப்புல போட்டு அவ்வளவுதான் கருகி போயிடுவோம், இனிமே சினிமா படம்லாம் பார்க்க கூடாதுப்பா இப்படின்னு பேசிக்கிட்டு வருவான். வீட்டுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு கதவை திறந்தா எங்க உம்மா மாமி பாட்டி எல்லாம் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கும். இப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? நம்முடைய மறுமையை நாசமாக்குவது இல்லாமல் நம்முடைய பிள்ளையுடைய மறுமையும் சேர்த்து நாசமாக்குகிறோம். முன்னாடிலாம் இஸ்லாமிய வீடுகளில் இந்த மகரிப் தொழுகைக்கு பின்னாடி தெருக்கள் நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேங்க, குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குங்க. நீங்க தெருவில் நடந்து போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டிமார்கள்லாம் வாசல்ல உட்காந்துக்கிட்டு குர்ஆன் ஓதிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியுதா? குர்ஆனை ஓதுகிற இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க. நான் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் அல்லது ஒரு 5 நிமிஷமாவது குர்ஆனை எடுத்து வைத்து குர்ஆனுடைய 2 வசனங்களையாவது நான் ஓதிவிடுவேன். இங்க வந்திருக்கிற இஸ்லாமிய பெண்களில் எத்தனை பேர் செய்வீர்கள்? இப்படி நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாள் கூட விடாம கரெக்டா எல்லா எபிசோடையும் எல்லா நாடகத்தையும் பார்த்துருவேன். அப்படியே ஒரு வேளை மிஸ் ஆனா கூட ஹாட் ஸ்டார்ல போய் நான் பார்த்துருவேன். இறை செய்தியை எப்படி கடைபிடிக்கிறோம்? அல்லாஹ் ஒன்று செய்யாதுன்னு சொல்றான், இதை செஞ்சனா உனக்கு நரகம் உண்டு பாங்கிறான். அல்லாஹ் தடுத்ததை ஹராமாக்கியதை நீங்கள் செய்தால் நாளை நரகத்தில் தூக்கி வீசுவான்னு சொல்றான். கவலை இல்லை, குர்ஆன்ல தானே இருக்குது, ஹதீஸ்ல தானே இருக்குது. நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம். எல்லா ரோட்லையும் காலையில சன் மியூசிக், பெரும்பான்மையான முஸ்லீம் வீடுகள்ல. அன்னைக்கு ஒரு மதரசா அம்மா கால் பண்றாங்க, ஃபோன் எடுக்க முடியல, மசூரால இருக்கிறோம். திரும்ப அவங்களுக்கு ஃபோன் அடிச்சா ஃபோன் ரிங்டோனே பாட்டா தான் போகுது. ஃபோன் ரிங்டோனே பாட்டா. அந்த பிள்ளை என்னத்தை கத்துக்கும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுடைய கைகளில் செல்போன் இருக்கிறது. இந்த செல்போனில் எத்தனை காட்சிகள் பார்க்கப்படுது தெரியுமா? இதுல ஒரு சில பேர் சொல்லலாம், பாய் நாங்க நாடகம்லாம் பார்க்க மாட்டோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நாங்க அந்த முசீபத்துல போய் விழவே மாட்டோம் பாய். திரைப்படமா? வாய்ப்பே கிடையாது, எங்க வீட்டுல டிவியே கிடையாது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன மாதிரி ஒரு சமூகம், எப்படி நம்முடைய சமூக பெண்கள் நினைப்போம். அவங்க டிவி கிடையாது, நாடகம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப புது ட்ரெண்டு, நாங்க நாடகம் பார்க்கறது இல்லை, 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல தான் இருப்போம். கையில குர்ஆன் இருக்குதோ இல்லையோ, தஸ்பீஹ் இருக்கோ இல்லையோ, தஸ்பீஹ் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஆனா வயதான பாட்டிமார்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் இப்ப மாறி போயிடுச்சு. எல்லா கையிலையும் செல்போன், செல்போன்ல ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்.
இப்படி இன்ஸ்டாகிராம் தள்ளிக்கிட்டே இருக்கிறது. அதில் பயான் கேட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சமூகம் பயானே கேட்குது. 2 பயான் வந்தா ஃபுல்லாக அதுக்கப்புறம் வெறும் பாடல்களாக வரும். யோசித்து பாருங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்று. சினிமா பாடல்களில் இசைகளில் மூழ்கி திளைத்திருக்கிறோம். இதை விடுறதுனால உங்களுக்கு என்னங்க இழப்பு ஏற்பட்ட போது? நான் சினிமா பார்க்க மாட்டேன், இனிமேல் நாடகம் பார்க்க மாட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆபாசங்களோ இந்த அசிங்கங்களோ அல்லாஹ் தடுத்த இந்த ஹராமோ என்னுடைய வாழ்க்கையில் அறவே இருக்காது அப்படின்னு சொல்லி விடுவதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது? ஒரு பாதிப்பும் இல்லை. குர்ஆன் ஓத நேரம் கிடைக்கும், பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, என்னுடைய வீட்டில் என்ன நிகழ்வு நடக்கிறது பார்ப்பதற்கு புரிந்து கொள்வதற்கான நேரம் கிடைக்கும். ஒரு காரியத்தை விடுவதால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விடுவதற்கு கூட இந்த சமூகம் தயாராக இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை அறுக்க துணிகிறார்கள். பெற்றெடுத்த மகன், தன்னுடைய பாசமிகு மகன், அவனை அறுத்தால் அவனுடைய உயிர் அந்த இடத்தில் பிரிந்துவிடும், என்னுடைய வாரிசு அந்த இடத்தில் துண்டிக்கப்பட்டு விடும். எவ்வளவு பெரிய பாதிப்பு! அட பாதிப்பாக இருந்தால் கூட அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். நான் இறைவனுடைய அடிமை, என்னுடைய எஜமான் எனக்கு ஒரு கட்டளையிட்டால் கட்டுப்படுவதுதான் ஒரு அடிமையின் குணம். அப்படித்தான் மூமின்கள் இருக்க வேண்டும். நாம் உலக ஆதாயத்தை முன்னிலைப்படுத்துகிறோம், உலக இன்பங்களை முன்னிலைப்படுத்துகிறோம். இறை கட்டளையை விட, இறைவன் சொன்ன அறிவுரைகளை விட, இறை போதனைகளை விட உலகத்துடைய பொழுதுபோக்குகள் முக்கியம் என்று நினைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிங்க இருந்தாங்க? அல்லாஹ் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லுகிறான், கடுமையான எதிர்ப்போர். பரவாயில்ல, போய் பண்ணு. மிஞ்சி மிஞ்சி போன என்ன செய்வார்கள்? நம்முடைய உயிரை எடுப்பார்கள். படைத்த இறைவன் சொன்ன அறிவுரை, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஆனா அதனால் உயிர் போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்றவும் செஞ்சாங்க. ஒவ்வொரு இறை வசனத்திற்கும் உயிரூட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? ஆயிஷா நாயகி திரும்பி கேட்கிறாங்க, எப்பா நீ குர்ஆன் ஓதி இருக்கியா? குர்ஆன் ஓதி இருக்கிறேன். அட ஒட்டுமொத்த குர்ஆனும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனாகத்தான் நபிகள் நாயகம் வாழ்ந்தார்கள். அதில் என்ன அல்லாஹ் கட்டளையிட்டானோ, என்ன அறிவுரை சொன்னானோ, என்ன போதனை சொன்னானோ அதேதான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. பொய் பேச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்றானோ எதுவும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருக்காது. அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லுகிறானோ அத்தனையும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருக்கும். தொழுகையில் ஆரம்பித்து ஒவ்வொன்றும், சுன்னத்து தொழுகைகள் உட்பட அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அறிவுரை சொல்லிவிட்டான், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு விட்டான், அதை பின்பற்றுவதை விட எனக்கு வேறு என்ன வேலை? தெளிவாக இருந்தார். நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் பாய், நமக்கு உறவுகள் இருக்கா இல்லையா, உலக இன்பங்கள் இருக்குதா இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இன்னைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரே விஷயம், திருமணம். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், நிக்காஹு பிசுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த எளிய திருமணத்தில் தான் அல்லாஹ்வினுடைய அதிகமான பரக்கத் இருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் என்ன தெரியுமா?
என்கிட்ட பெரிய பொருளாதார சொத்துக்கள் இருக்கிறது, பெரும் பணக்காரனாக நான் இருக்கிறேன், சொந்தமாக வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, நான் என்ன ஒன்றுத்துக்குமே இல்லாமல் நடுரோட்டில் இருக்கக்கூடிய ஏழையாக வாழ்றேன், நான் ஏன் எளிமையாக பண்ண வேண்டும்? எளிமை திருமணம் எப்படி மாறிடுச்சுன்னா, காசு இல்லாதவன், வசதி இல்லாதவன், கல்யாணம் பண்ண முடியாதவன் அவன்லாம் எளிமையா பண்ணிக்கோ. நான் காசு வச்சிருக்கேன்பா, பொருளாதாரம் வச்சிருக்கிறேன்பா, நான் கிராண்டா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி திருமணம் பண்ணுவேன், ஆடம்பரங்கள் இருக்கும். என் மகனே, என்னுடைய மகனே, நான் குதிரையில உட்கார வச்சு ஊர்வலம் கொண்டு வருவேன், பட்டாசு வெடிப்பேன். இந்த திருமண விஷயத்தில் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆடம்பரம் ஒரு பக்கம் இருக்கும், அல்ல பயங்கரமா பிரம்மாண்டமா எளிய முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ய சொல்வார்கள், அதற்கு நேர் மாற்றமாக இருப்போம். ஆடம்பரம் ஒரு பக்கம் என்றால், உறவுகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹுவின் தூதர் காட்டித்தராத திருமணத்தையே நம்முடைய மகள்களுக்கு செய்து வைப்போம். தெளிவாக தெரியும், அந்த திருமணத்தில் அல்லிஃப் பைனஹுமா என்று ஒன்று ஓதப்படும், மாலை போடப்படும், கருகமணி மாற்றிவிடப்படும், எல்லாம் நடக்கும். நபிகள் நாயகம் இதையெல்லாம் செய்யவில்லை, இதுவெல்லாம் பிதாத்தாக உருவாக்கப்பட்ட காரியம். தெரிந்தாலும் என்ன செய்வது? உறவுக்காரர்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறார்கள். மாலை போடலாம் 4 பேர் தப்பா பேசுவானே, ரிசப்ஷன் வைக்காட்டி 4 பேர் தப்பா பேசுவானே. திருமணத்துடைய அத்துணை செலவுகளும் ஆண் வீட்டாகத்தான் இருக்க வேண்டும். பெண் வீட்டில் நான் விருந்து போராட்டி என்னுடைய சொந்தக்காரெல்லாம் தப்பா பேசுவானே. உறவுகளை திருப்திப்படுத்துவதற்காக, உறவுகளுடைய எண்ணத்தை முழுமைப்படுத்துவதற்காக படைத்த இறைவன் சொன்ன அறிவுரையை தூக்கி எறிகிற சமூகமாக நாம் இருக்கிறோம். திருமணத்தை பற்றி அல்லாஹ் என்னங்க சொல்றாங்க, ரசூல் என்னங்க சொல்றாங்க? ஒரு பெண் ஆண் விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒன்று குலப்பெருமை, குடும்ப பெருமை, 2வது அழகு, 3வது பொருளாதாரம், 4வது மார்க்கம். நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்து மறுமையில் வெற்றி பெற்றுக்கொள். மூமின்களுக்கு இறை தூதர் சொல்லுகின்ற அறிவுரை. ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் முடிக்கிற 4 காரணம் தான். ஒன்று அழகுக்காக கல்யாணம் முடிப்பான், இல்லை அவங்க வீடு குடும்பம் மிகப்பெரிய அந்தஸ்து மிக்க குடும்பமா இருக்கும், அதுக்காக திருமணம் முடிப்பான். இன்னொன்று பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிப்பான், இல்லைன்னா மார்க்கத்துக்காக முடிப்பான். நீ மார்க்கத்துக்காக முடி, வேற எதையும் பார்க்காதன்னாங்கிற சொல்லலாம். நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நல்ல தௌஹீதுல உறுதியா இருப்பாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அல்லது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொண்ணு யாருப்பா? தர்கா வழிபாட்டை ஆதரிப்பவர்கள். பொண்ணுகிட்ட ஷிர்க் இல்லை. ஏங்க தௌஹீதுல பொண்ணே இல்லை பாய், தர்காவுக்கு போக அதை தர்காவை எதிர்க்கிற அப்படி ஒரு பெண்ணு கிடைக்கவே இல்லை பாய். எப்படி கிடைக்கும்? வெறும் மார்க்கத்தை மட்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி பார்த்தா கிடைக்கும். மார்க்கமும் இருக்கணும், பொருளாதாரமும் இருக்கணும், குடும்ப செல்வாக்கும் இருக்கணும். 3த்துலையும் என்ன எப்படி கிடைக்கும்? நாம சொல்லுவோம்ல, தௌஹீதுல மாப்பிள்ளையே இல்லைப்பா, நல்ல கொள்கை பற்றுள்ள ஆள் கொண்டு போய் அருமையான மாப்பிள்ளைங்க, தங்கமான மாப்பிள்ளைங்க. அடுத்த வார்த்தை, மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்குதா? எங்க தாயிங்க நல்ல பயான் பண்ணுவாரு, நல்ல கொள்கையில உறுதியானால், நல்ல தொழுவார், பள்ளிவாசல கெதியா கிடப்பாரு, அதெல்லாம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சொந்தமா வீடு இருக்குதா? பொருளாதாரம் ஆசை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? இப்படியே தேர்றது கிடைக்கல. என்ன பண்றது? மார்க்கம் இல்லைனாலும் பரவாயில்லை, பொருளாதாரம் இருக்குது, அவன்கிட்ட தான் கொடுக்கணும். மார்க்கத்தை மட்டும் பார்த்து திருமணம் முடிக்கணும், மார்க்கத்தோடு கூடுதலாக சேர்த்து 4 விஷயத்தை பார்ப்போம், அப்படி ஆள் கிடைக்காது. இன்னொரு ஆள் கிடைக்கும், மார்க்கம் இருக்காது, மீதி எல்லாம் இருக்கும். என்ன பாய் பண்றது? மார்க்கப்பட்டுள்ள ஆளே கிடைக்கல, வேற வழி இல்லாம அங்க முடிச்சு கொடுக்குறோங்கிறது.
இந்த திருமண விஷயத்தில் நம்முடைய சமூகம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறோம்ங்க. அல்லாஹுவின் தூதர், நபி தோழர்கள் உயிரை விட மேலாக மதித்தார்கள். நீங்களும் நாமும் மதிக்கிறோம். அதை விட பல மடங்கு மேலாக மதித்தார்கள். ரசூலுல்லாஹ் பற்றி ஒருத்தவன் தவறாக பேசிவிட முடியாது. அல்லாஹுவின் தூதருக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் ரொம்ப கடுமையா ரசூலுல்லாஹ் பேசுறார். நபி தோழர்களும் கொந்தளிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரை விடுங்க, அவன் என்ன பேச்சு பேசுறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடன் கொடுத்தவன் பாவன், அவன் பேசுவான், அவனுக்கு உரிமை இருக்கு, அமைதியா இருங்கன்னாங்க. சஹாபாக்கள் கொந்தளிச்சு, எப்படா நீ ரசூலுல்லாஹ் பேசலாம்? அந்த அளவுக்கு உயிரை விட மேலாக மதித்தார். அல்லாஹுவின் தூதர் ஒன்று சொல்லிவிட்டால் அல்லாஹுவின் தூதர் சொல்லி நான் செய்யாம இருப்பேன் அப்படி நினைச்சாங்க. அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் கடலுக்குள்ள குதிரையை ஓட்டிட்டு போக சொல்லுங்க, உள்ள போனா நான் செத்துரு வந்திருந்தாலும் போறேன்னாங்க. கடலுக்குள்ள குதிரையை ஓட்டிட்டு போக முடியுமா? நீங்க சொல்லுங்க, சொல்ல நாங்க செய்கிறோம். அந்த இறை தூதரையே கல்யாணத்துக்கு கூப்பிடலங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க, என்னப்பா அப்துல் ரஹ்மான் கல்யாணம் ஆயிடுச்சா? பயங்கரமா இருக்கு வாசனை எல்லாம், சட்டையில ஒரு கரை இருக்கு பார்த்துட்டு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். ஆமா ரசூலுல்லாஹ், திருமணம் ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தகவலே தெரியாது. கூப்பிடல விடுங்க, அல்லாஹ்வின் தூதரை நான் திருமணம் வச்சிருக்கேன் அந்த தகவலை கூட சொல்லலை. ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிறோம். எங்களுடைய பாசம் நேசம் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மீதுதான். ஆனால் அந்த இறை தூதர் தான் நீ எளிமையா முடின்னு சொன்னாங்க. அந்த இறை தூதரை நாங்கள் நேசிப்பது உண்மை என்றால் அவருடைய வார்த்தையை உண்மைப்படுத்த வேண்டும். நாம அதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுலாம் எல்லாத்தையும் கேட்டுலாம். என்ன பாய் பண்றது, சொந்த பந்தம் அதிகம் பாய். அப்ப எளிமையா கல்யாணம் பண்ணிக்கலன்னு அனாதை பயிலுவலா, எங்களுக்கு சொந்தம் நிறையா பாய். நாளைக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல, திருமணத்துக்கு கூப்பிடலன்னா உறவு முறிஞ்சு போயிடும்ல. சரி விருந்த குறைங்க, காலையில ஒரு விருந்து, மதியானம் ஒரு விருந்து, நைட்டு ஒரு விருந்து, 10வது மறுநாள் ஒரு விருந்து, அதுக்கு முத நாள் ஒரு விருந்து. உறவுகளுக்கு சாப்பாடு போடுவது தப்பா? நம்ம ஆட்கள் அப்பதான் நம்ம ஆட்களுக்கு இந்த உறவை பேணணும்னு அல்லாஹ் சொல்லவில்லையா? அல்லாஹுவின் தூதர் உறவுகளோடு இணங்கி வாழணும்னு சொல்லலையா? அப்பதான் நமக்கு அந்த உறவுகள்லாம் ஞாபகம் வரும். தாராளமாக கூப்பிட்டு உறவுகளை விருந்து போடுங்க, யார் வேணா. உறவுகளை கூப்பிட்டு விருந்து போறதுக்கு காரணம் வேணுமா? கல்யாணம்னு ஒரு காரணம் வேணுமா? காரணமே இல்லாம எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிடி, ஊர் முழுக்க கூப்பிடி, ஊர் முழுக்க கூப்பிட்டு விருந்து போடி, யார் கேட்க போறா? திருமணத்தை ரசூலுல்லாஹ் காமிக்கிறாங்க, அந்த வழிமுறை எளிமையாக இருக்கணும்னு காமிக்கிறாங்க. நாம் அதுல தான் நம்முடைய எல்லா பொருளாதார தகுதியையும் போய் காட்டுவோம். தப்புதான் தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லை. உலகத்துடைய ஆதாயம் வேணுமே, உறவுகளை திருப்திப்படுத்த வேண்டுமே, அதுக்காக செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியமாக தொழுகையில ஆரம்பிச்சு தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடியது நான் சொல்றேன். அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் வகை மட்டும்தான் எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லுகிற நம்மிடத்தில் அந்த வகையை பின்பற்றுவதில், அதில் உறுதியாக இருப்பதில் ஏராளமான பிழை இருக்கிறது. அலட்சியமாக இருக்கிறோம். தெரியலனா தானே பிழை, தெரிகிறது, தெரிந்து அலட்சியமாக இருக்கிறோம். அப்படி செய்யாதீங்க. இந்த வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கைங்க. யாருக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியாதுங்க. இங்கெல்லாம் நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பயான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இன்னைக்கு நைட்டு தூங்கி காலையில் நான் விழித்து விடுவேன். உங்களால சொல்ல முடியுமா? இல்லை என்னால தான் சொல்ல முடியுமா? நைட்டு போய் படுப்போம், மௌத்து வந்துடலாம்.
மௌத்து வந்தால் நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நாம் மரணிக்கிறோம், இன்னைக்கு மலக்குல் மௌத்தை சந்திக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன? தொழுகையில் சரியில்லை, அல்லாஹ் ஹராமாக்கிய இசையில் மூழ்கி திளைத்திருக்கிறோம். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னானோ எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னைக்கு இந்த இஎம்ஐன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் கடனிலே கிடக்கிறான். அதுல முஸ்லிம் பெண்களும் விதிவிலக்கில். கார் வாங்கணும், பைக் வாங்கணும், என்ன செய்யறது? இஎம்ஐல வாங்கு. பேங்க் லோனு போ, தாராளமா வாங்கு. லட்சக்கணக்கில் செலவாகும் பிள்ளையை படிக்க வைக்க, பொருளாதாரம் இல்லை, என்ன பண்றது? எஜுகேஷன் லோன். வீடு கட்டணும், எங்களுடைய பலகால கனவு இல்லையா? நம்மளால இன்னைக்கு மாசம் 10,000 சம்பாதிக்கிறோம், 20,000 சம்பாதிக்கிறோம், வீடு கட்ட முடியுமா? பேங்க்ல போ, ஹோம் லோன் வாங்க போ. அட வட்டி என்று தெரிந்ததற்கு பின்பாகவும் என்னுடைய உலக ஆதாயத்திற்காக, உலக இன்பத்திற்காக நான் போய் ஒரு ஹராமை செய்கிறேன் என்றால் என்னை தௌஹீத்வாதி என்று சொல்வதற்கு நான் வெட்கப்பட வேண்டாம்? ஆனால் இன்னைக்கு நாம் அதை செய்கிறோம். வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, கையில் 10,000 ஃபோன்லாம் இருக்காது, எடுத்தா 50,000 1,00,000 தான். காசு இருந்தா வாங்குங்க, வேணாம்னு சொல்லலை. அதை கடன் வாங்கி இஎம்ஐல தான் வாங்கணுமா? வட்டியை இஸ்லாம் ஹராமாக்குது. அது ஒரு பாவ செயல், அநியாய செயல். அப்பாவி ஏழைகளுடைய காசை வைத்து சம்பாதிக்கிறான். ஆனா அல்லாஹ்வோட போர் செய்வதற்கு சமமான குற்றம். வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், அதுக்கு சாட்சியா இருக்கிறவன், ஆதரவா இருக்கிறவன் எல்லாம் பாவத்தில் சமம். இப்படி அல்லாஹ் சொல்லி பார்த்திருக்கலாம் நீங்க எங்கேயாச்சும்? செய்யறவனை மட்டும் அல்லாஹ் சொல்லல, நீ அதுக்கு போய் சாட்சியா நின்னா கூட நீயும் பாவத்தில் சமங்கிற அல்லாஹ். அவ்வளவு பயங்கரமாக அல்லாஹ் இந்த வட்டியை பேசுறான். நம்முடைய சமூகத்தில் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. நாம கடை வச்சிருக்கிறோம், செல்போன் கடை இருக்கும், 2 வீலர் கடை இருக்கும். நாம இங்கே இஎம்ஐக்கு ஆள் காமிச்சுடுவோம். போங்க பாய், காசு கொடுத்து வாங்க முடியலையா, இஎம்ஐல வாங்கிங்க. அது ஒரு கார் பாருங்க, ஏஜென்ட். அப்போ இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில் சர்வ சாதாரணமாக வந்துருச்சு. தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் அது வேணும்ல. வசதியாக சொகுசாக வாழ்வதற்கு அது தேவையில்லையா? அதுக்காக அல்லாஹ் தடுத்திருந்தாலும் பரவாயில்லை, ஹராமாக்கி இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் செய்வேன். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்லுகிறான், இறை தூதர் ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள், இது நீங்கள் செய்யக்கூடாது, இது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. கைபர் போறப்போ பயங்கரமாக நெருப்புகள் எரிகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா இது? அல்லாஹ்வின் தூதரே, நாட்டு கழுதைகளை சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது ஹராம், கொட்டிடுங்க. மறுவார்த்தை பேசல, எல்லாவற்றையும் கொட்டி விட்டார்கள். மதுவில் திளைத்திருந்த சமூகம், மதுவை உற்பத்தி செய்வதே அந்த அரபுகள் தான். ஒவ்வொரு வீட்லையும் பெரும் பெரும் பானைகள் இருக்கும். மது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. இனிமேல் நீங்கள் மதுவை குடிக்க கூடாது, எப்பொழுதும் குடிக்க கூடாது. எல்லா மதுபானங்களும் கீழே கொட்டப்படுகிறது, வீதிகளில் ஆறுகள் மாதிரி ஓடுகிறது. ரசூலுல்லாஹ் ஹராம் என்று சொல்லிவிட்டால், தடை என்று சொல்லிவிட்டால், இறைவனால் தடுக்கப்பட்டதை எங்களால் செய்ய முடியாது, அதை நாங்கள் செய்யவும் மாட்டோம். மூமின்கள் அப்படி இருக்க வேண்டும். அதுதாங்க இறை செய்தியை பின்பற்றுறது. நாங்கள் வகையை மட்டும் பின்பற்றுகிறோம், வகையை மட்டும் பின்பற்றுகிறோம்னா வார்த்தையில் சொல்வதல்ல, என்னுடைய வாழ்க்கையில் அது நடைமுறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தொலை சொல்றானா, நான் தொலை வேண்டும், அப்படித்தான் நான் வகையை பின்பற்றுவதாக அர்த்தம். இன்றைக்கு நாம் அதில் அலட்சியமாக இருக்கிறோம்.
இப்படி ஒரு கூட்டம் என்றால் இன்னொரு கூட்டம் அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் சொன்னதை விட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம், எங்க இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களா, எங்களுக்கு அது கரெக்டுன்னு படுதா, அப்பதான் நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கப்பா அதெல்லாம் பேசாதீங்க பாய், எங்க இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களா. இன்னைக்கும் பாருங்க, மௌலூது பாடல்கள் ஓதப்பட்டது, மௌலூது பாடல்கள் பாடப்பட்டது, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பாடப்பட்டது. தப்பு பா, ரசூலுல்லாஹ் பாடல அதில் உள்ள வரிகள் எல்லாம் இவ்வளவு அபத்தமான வரிகளாக இருக்கிறது. இப்படி ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் காட்டி தரப்படாத வணக்கம் எல்லாம் சொன்னால, அதெல்லாம் சரி, எங்க இமாம் இதை சொல்லல, எங்க ஹஜ்ரத் இதை பேசல. இப்படியும் நாம் சென்று விடக்கூடாது. அல்லாஹும் இறை தூதரும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்ட அறிவுரையில் நான் உறுதியாக இருப்பேன். அதை கடைபிடிப்பதில் நான் அலட்சியமாக இருக்க மாட்டேன். அதை பின்பற்றுவதால் எனக்கு பாதிப்பே ஏற்பட்டாலும் நான் அதில் சரியாக இருப்பேன். அதுதான் ஒரு உண்மையான மூமின் கலை. அப்படிதான் இப்ராஹிம் நபி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்கிறான், சிலைகள் எல்லாம் உடைத்து போய் பேசுறாரு, மன்னர்கிட்ட பேசுறாரு, நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டு உங்களுடைய தெய்வங்களுக்கு உதவி செஞ்சுக்குங்கிறான். இப்ராஹிம் நபி கொஞ்சம் கூட அசையிலே, போட்டு தாராளமா போடு, என்னப்போ அட என்னுடைய ரப்பல் ஆலமீன் கொடுத்த உயிர்ப்பா, அதை அல்லாஹ் சொன்ன கட்டளையை நடைமுறைப்படுத்துவதால் இந்த உயிர் போனால் சந்தோஷம், நெருப்புல தூக்கி போடுனாங்க. இறை கட்டளையை பின்பற்றுவதால் பாதிப்பே ஏற்படும் என்றாலும் அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்றால் பாதிப்பே ஏற்படாத அற்ப காரணங்களுக்கு மார்க்க அறிவுரைகளை, இறை கட்டளைகளை நாம் தூக்கி வீசுவோம். ஒரே ஒரு செய்தியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுகின்ற பொழுது நரகவாதிகள் புலம்புவார்கள். அவங்களுடைய வார்த்தைகள், புலம்பல்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நாங்கள் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அத்தான அல்லாஹு அத்தான ரசூலா, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அவங்களுடைய புலம்பல்கள் இப்படித்தான் இருக்கும். எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை கேட்டோம், எங்களுடைய பெரியார்கள் சொன்னதை கேட்டோம், எங்களுடைய தலைவர்கள் சொன்னதை கேட்டோம், அவர்கள் எல்லாம் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். யகூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, இந்த இறை தூதருக்கும் இறைவனுக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்க கூடாதா? நரகவாதிகள் நாளை நரகத்தில் தூக்கி வீசும் பொழுது புலம்புவார்கள். சாதாரண புலம்பல் இல்லைங்க. நீங்க நினைக்கலாம், என்னைக்காவது ஒரு மனிதன் என்னை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவானா? தண்டனை கொடுக்குறோம், ஒரு குற்ற செயலுக்கு தண்டனை கொடுக்குறோம், இந்த தண்டனை வேணாம் கொன்றுப்பான்னு சொல்லுவோமா? நாளைக்கு மறுமையில் நரகவாதிகள் சொல்லுவார்கள், நரகத்தினுடைய காவலாளி அழைத்து சொல்லுவார்கள், மாலிக்கே எங்களால முடியல, எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியல, உங்களுடைய இறைவனை அழையுங்கள், எங்களுடைய கதையை இத்தோடு முடிக்க சொல்லுங்கள், இந்த வேதனை எங்களால் தாங்க முடியாது. அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும் நரகத்தின் வேதனை. அந்த சொர்க்கம் நரகம் மறுமையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சற்று யோசித்து பாருங்கள். உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய கவர்ச்சிகள் இதெல்லாம் அற்பத்திலும் அற்பமானது. இன்னைக்கு நீங்க பெரும் பணக்காரனா இருக்கலாம், நாளைக்கு திடீர்னு ஏழையாக மாறுவீர்கள். ஒரு பெரிய லாஸ் வரும், ஏழையா போடுவீங்க. இன்னைக்கு ஏழையாக இருப்பீர்கள், திடீரென்று செல்வம் வரும். உலகத்தினுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமாக இன்பத்தை தருகிற, நிரந்தரமான துன்பத்தை தருகிற ஒரே வாழ்க்கை நாளை மறுமை வாழ்க்கை மட்டும்தான். அதில் இன்பத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்தால்தான் நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து கொண்டு உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக, இறை செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர்களாக, உலகத்தில் உள்ள மக்களுக்கு பயப்படாமல்
ஊர் ஆலிமிஷாக்கு பயப்படாம, சொந்தக்காரங்களுக்கு பயப்படாம, நிர்வாகிகளுக்கு பயப்படாம, படைத்த இறைவனுக்கு மட்டும் நான் பயப்படுபவன். என்னுடைய இறைவனுடைய பார்வை எல்லா நிமிடங்களும் எல்லா நொடிகளும் என் மீது இருந்து கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.